இப்போ நான் வெண்டைக்காய் பொரியல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். முன்னாடி நிறைய வெண்டைக்காய் பொரியல் போட்டிருக்கேன், அதனால் வீடியோ எடுக்கலை. பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காயை தண்ணியில் அலசிட்டு, ஏன்னா மழை நேரம் பார்த்திங்களா, நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் எந்த காயினாலும் சரி கழுவிடுங்க சூப்பராக. ஏன்னா இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வரோம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நான் கழுவிடுவேன். கழுவி ஒரு துணியில் துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா உணர்த்தி எடுத்துகிட்டு கட் பண்ணி வெண்டைக்காய் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சாப்பாடு வச்சாச்சு, விசில் அடங்கிடும். இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம தேவையான நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் இருந்தோன்னே நம்ம சாம்பார் தூள் போட்டு இறக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தவிர மற்ற எல்லா காயும் வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே வெங்காயத்தை மட்டும் கழுவ மாட்டேன். நம்ம தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பாக இருந்தால் கூட கழுவி தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் வெங்காயத்தை மட்டும் நான் கழுவ மாட்டேன், மற்ற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே கழுவி உணர வச்சு எடுப்பேன். ஏன்னா இப்போ மழை நேரத்தில் எப்படிலாம் வருதுன்னு தெரியாது, அதனால் நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது. அதனால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி வச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம சாம்பார் தூள் போட்டு இறக்கலாம்.